சிவகாமியின் சபதம். அத்தியாயம் 8. புவன மகாதேவி. பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். உணவருந்து உட்கார்ந்ததும் புவனமகாதேவி கேட்டார், குழந்தாய், ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம். கோட்டை வாசல் எல்லாம் சாதியாகிவிட்டதாம். எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை, நீயாவது சொல்லக்கூடாதா? பெண்கள் என்றால் மட்டமானவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூடவா எண்ணம் வைத்திருக்கிறாய்? என்றார். மாமல்லர், அம்மா, சாப்பிட்டானதும் மேல் மாடத்துக்குப் போய் எல்லா விவரங்களும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் போஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும் என்றார். இன்றைக்குச் சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்குச் சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு என்றுமில்லாத அமைதி பெற்று விளங்கிற்று. புதல்வன் தானே பேசுவான் என்று புவனமகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார். அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் என்பதை தெரிந்து கொண்டு, குழந்தாய் என்றார். உடனே மாமல்லர் திடீரென்று கனவு கலைந்தவர் போல் திடுக்கிட்டு தாயாரைப் பார்த்தார். அம்மா, அம்மா, நான் உங்களிடம் விரும்பிய வரத்தை கேட்டே விடுகிறேன். என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள். நான் இன்னும் பச்சை குழந்தையா? பல்லவ ராஜ்யத்திலுள்ள புகழ் வாய்ந்த மலர்களையெல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்று பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்கிறது? அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே எண்ணி நடத்துகிறார். உங்கள் 2 பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டுக் கொண்டு அதற்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான் என்ற குரலைக் கேட்டு தாயும் மகனும் திரும்பிப் பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதைத் தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள்.